இது வந்து என்னன்னா அந்த காலத்து வில்லு வண்டி. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வில்லு வண்டி இதுதான் வந்து ஜமீன்தார்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இதில் தான் போவாங்க. இங்கெல்லாம் பார்த்துட்டே கஷ்டம், கிராமத்தில் உண்டு. இந்த வீடு வந்து கேரளாவில் உள்ள மாடலில் இருக்குது. இந்த பழைய காலத்தில் உள்ள ஆங்கர்லாம் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். அது மாதிரி சேரு, நார்மல் சேரு, அதுவும் அந்த சாஞ்சி படுக்கிற மாதிரி சேரு, அந்த இந்தியன் படத்தில் வர்ற மாதிரி அந்த டைப்பில் வச்சுருக்காங்க. இது வந்து காசு அந்த மாதிரி வைக்கிறது மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. இது வந்து கட்டில், நார்கட்டில். அப்படி உள்ள வந்தோம்னா டைனிங் டேபிள்லாம் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ தான் டைனிங் டேபிள் வச்சுருக்கோம், அவங்க அப்போவுமே வச்சுருக்காங்க. மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து வெளிச்சம், தண்ணி, மழை பெஞ்சாலும் உள்ளே விழுந்து வெளியே போகிற மாதிரி. கிச்சனுமே நல்லா விஸ்தனமாக, மோஸ்ட்லி வந்து அந்த மரத்தையும் பழைய காலத்து பொருட்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது கேரளாவில். இதெல்லாம் காமிக்கும்போது அப்படி இருக்குது. இப்போ நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. இப்போ அவங்களுமே அப்டேட் ஆகிருப்பாங்க. இது பழைய காலத்து விறகு அடுப்பு வச்சு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. இதில் ப்ளஸ்ஸே வந்து இதாங்க, கிணறு, கிச்சன் பக்கத்துலேயே கிணறு. அதிலிருந்து அப்படியே தண்ணி எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணி பழகிற மாதிரி. இந்த மாதிரி இப்போ கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை 100% சொல்லலாம். நம்ம டைனிங் டேபிள்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தோம்னா இன்னொரு ரூம்பு. இது எல்லாமே மரம் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. செங்கல், சிமெண்ட்டோ அந்த மாதிரிலாம் இல்லை, ஃபுல்லாகவே மரம் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு கட்டில், இது ஒரு பெட்ரூம் மாதிரி வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. இது வந்து அவங்களுடைய ஸ்டோர் ரூம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அப்படியே மாடிப்படியும் இருக்குது, மேலே போகிறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி குடிக்கிறதுக்குள்ள குடுவை, அந்த டைமில் யூஸ் பண்ண அருவா மாடலு, கேரளத்து கதகளி ஃபோட்டோஸு, இது வந்து கேரளத்து கிறிஸ்டின்ஸ் பயன்படுத்தின இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதுலேயுமே மேலே மாடிப்படி வச்சுருக்காங்க, சின்னதாக குட்டியாக அழகா. இதையுமே பாருங்கள், ஃபுல்லாகவே மரம்தான். இது கேரளாவிலேருந்து அப்படியே கொண்டு வந்து இங்கே வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருந்ததை ஒரு இதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தோம் அப்படின்னா நெசவாளர்கள் வீடு. இதுவும் ஓடு. அடுத்து எல்லாமே நல்ல ஜன்னல் வச்சு காத்தோட்டமாக, அது மாதிரி முன்னாடி இந்த திண்ணை இதெல்லாம் வச்சு தான் கட்டியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் உள்ள பல்ப்லாம் எப்படி தொங்க விட்ருக்காங்க பாருங்கள். இது இந்த நெசவாளருக்குள்ள அந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறது உள்ள வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க நீங்கள் வரும்போது. துளசி மடம், அந்த வெளியில் அந்த காற்றோட்டமாக வச்சு அந்த வெயில் படுற மாதிரி, காலைல எழுந்திரிச்சி குளிச்சுட்டு அப்படியே துளசியை 3 தடவை சுற்றிட்டு அப்படியே 2 துளசியை வாயில் எடுத்து போட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறத காமிக்கிறாங்க. எல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே பண்ணியிருக்காங்க. அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. சேலை ஃபுல்லாகவே வந்து ஆரோக்கியமான சேலைன்னு சொல்லலாம். இப்போ வந்து
இந்த மாதிரி நெசவாளர்கள் யூஸ் பண்ணுறது அதிகம் வர்றதில்லை, எல்லாமே மிஷின் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிலைகளுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் ட்ரெண்ட் ஆக்குவாங்க. பழசு தான் புதுசாகிட்டே இருக்கும். அது மாதிரி எத்தனை வகையான துண்டு இருந்திருக்கு பாருங்கள். அது ஒவ்வொரு வகையான ஃபங்க்ஷனு இல்லைன்னா ஒவ்வொருத்தருடைய பிடித்தமான இது மாதிரி நிறைய விதவிதமாக துண்டுலாம் அந்த நேரத்தில் இருந்திருக்கு. இது சாதாரணமாக ஒரு ஆள் எப்படி இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இதுதான் அந்த மிஷின். சேலை, வேஷ்டி அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடியது. இது என்னென்னா பல்லக்கு. அந்த காலத்தில் ராணிகள் போகும்போது இல்லைன்னா பெரிய அரசர்கள் இல்லை சின்ன ஜமீன்தார்கள் இவங்கெல்லாம் போகிறதுக்காக தூக்கிட்டு போகிறதுக்காக அவங்க இதில் உள்ளே உட்காந்துக்கிட வெளியில் ஒரு 4 பேர் வெளியே தூக்கிட்டு போவாங்கள்ல, அந்த பல்லக்கு. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம்தான். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, நாங்கள் கொஞ்சம் லேட்டு வந்தது. இதுவுமே கேரளத்து டைப்பு வீடு தான். அந்த விளக்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த ஃபோட்டோஸ் அந்த காலத்தில் இவங்க இருந்த ஃபோட்டோஸு. பெட்டி, சேஃப்டி லாக்கர், அதுவே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். நல்லா இரும்பில் செஞ்சுருக்காங்க. இதுவும் ஒரு மரப்பெட்டி, பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்கள். அது மாதிரி இது அஞ்சரை பெட்டி. இது என்னென்னா உப்பு ஜாடி, அதாவது வாத்து மாடலில். அது அஞ்சரை பெட்டியும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மாடலு. இதுவுமே இந்த பழைய காலத்து உள்ள ஸ்டாச்சுலாம் நிறையா வச்சுருக்காங்க. இதுவும் கொஞ்சம் அந்த ஜாடி. இது ஒரு மிரர். அப்படி கீழேருந்து பார்த்தா அப்படி மேலே பார்க்கும்போது அழகாக இருக்குது. எல்லாம் அதுலேயுமே காத்தோட்டமாக இருக்க மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஜன்னல் வச்சு 2 பக்கம் வாசல் வச்சு. இந்த கொடை ஃபுல்லாகவே வந்து ஓலையாலான கொடை. இது அந்த டிராயிங்ஸ்